அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிடுறீங்களா? இப்போ ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு செம்ம டயர்டாக இருக்கேன். இப்போ வந்து அது பண்ணி இப்போலாம் சொல்லிட்டு இருக்காது. நீயே போய் பண்ணி சும்மா தானே இருக்க. எனக்கு தான் ஒன்றே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கும். நிம்மதியாக ஒரு வேலையை பார்க்காம அடுத்த வேலை சொல்லிக்கிட்டு தூங்குறப்போ. சரி விடு, நானே பார்த்துக்கிறேன். சரியான தூக்கம்டா. சுஷ்மி, என்னங்க நான் உங்க உடம்புல இருக்கேன். அதானே எனக்கு தெரியல. திடீர்னு முடிச்சு பார்த்தா ஓ ஷிட். ஹே இங்கே பாரு, இதெல்லாம் நம்ம அப்புறம் சார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு தெரியவேனா ரொம்ப பயந்துருவாங்க. எனக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட் இருக்கா, அதை போய் அட்டென்ட் பண்ணு. நான் எப்படிங்க உங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியும்? போய் அட்டென்ட் பண்ணுறி. எங்க கண்டிப்பாக நான் மீட்டிங் போகணுமாங்க? ஏய் எப்பா, ஏய் முதல்ல கிளம்புறி, நான் எங்கேயாவது ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி, சமையல் மட்டும் முடிச்சுட்டு குழந்தைய. ஆமாம், இது பெரிய கமசூத்திரம், எங்களால் பண்ண முடியாது. நீ போடி, நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா இவளுக்கு மட்டும் தான் சமையல் செய்ய தெரியுற மாதிரி? ஐயோ குழந்தை. பாப்பா எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. எந்திரிடி. சும்மா உங்க அம்மா மாதிரி ஆக்டிங்கா போட்டுட்டு நீ ஸ்கூலுக்கு போக தப்பிக்க முடியாது. பரவாயில்ல, ரொம்ப அசிங்கமா இல்லை. ஐயோ பேக்கை மறந்துட்டேன், ரொம்ப முக்கியம். சபா ஒன்று முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வேலை. வேலையே தெரியாம வேலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஸ்கூல் பஸ் வந்துருச்சா? கனவா? ஏய் ஆண்டியா, சமையல் வேலைலாம் முடிச்சாச்சு. எனக்கு பாப்பாக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு நானே பாப்பா ஸ்கூலில் விட்டு. பாப்பா அம்மா டாட்டா சொல்லு. டாடா. ஹாப்பி மதர்ஸ் டே. உனக்கு எப்படிடா தெரியும்? அப்பா தான் சொன்னாங்க. தேங்க்யூ.